வணக்கம். இந்த வீடியோவில் 11/4/2026 சற்று முன் அரசு பென்ஷனர்களுக்கு புதிய அறிவிப்பு சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த தகவல் யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும், பென்ஷனர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் நடைமுறைகள் என்ன என்பது குறித்து விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு வட்ட தொலைத்தொடர்புத்துறை மற்றும் BSNL கோவை வணிகப் பகுதி BAவின் கீழ் கோவை SSA, குன்னூர் SSA பிரிவை சார்ந்த ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் குறைகளை தீர்ப்பதற்காக 2026 ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமை ஓய்வூதிய குறைதீர்ப்பு கூட்டம் நடத்தப்பட உள்ளது. ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் தங்களது குறைகளை அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் தேவையான ஆவணங்களுடன் இணைத்து தமிழ்நாடு வட்டத்தின் முதன்மை தொலைத்தொடர்புத்துறை கணக்கு கட்டுப்பாட்டாளர் CCA அலுவலகத்தில் உள்ள இணை தொலைத்தொடர்புத்துறை கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஓய்வூதியம் அதிகாரிக்கு அஞ்சல் மூலம் அல்லது இந்த குறிப்பிடப்பட்டுள்ள மின்னஞ்சல் மூலம் சமர்ப்பிக்கலாம். மேலும் அலுவலகத்தில் உள்ள ஓய்வூதியர்கள் ஓய்வு அறையில் வைக்கப்பட்ட ஓய்வூதிய குறைதீர்ப்பு பெட்டியிலும் குறைகளை சார்ந்து மனுக்களை சமர்ப்பிக்கலாம். குறைகள் தொடர்பான மனுக்கள் அனைத்தும் இணை தொலைத்தொடர்புத்துறை கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஓய்வூதியம், தமிழ்நாடு வட்ட முதன்மை தொலைத்தொடர்புத்துறை கணக்கு கட்டுப்பாட்டாளர் அலுவலகம், சென்னை 6,08,000 என்ற முகவரிக்கு 13/4/2026 அன்று மாலை 6 மணிக்குள் சென்றடைய வேண்டும். ஏற்கனவே தங்கள் குறைகளை சமர்ப்பித்து கிடைக்கக்கூடிய பிற அனைத்து வழியும் பயன்படுத்திய பின்பும் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் நிலுவையில் உள்ள குறைகளை கொண்ட ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் மட்டுமே இந்த குறைதீர்ப்பு மன்றத்தில் தங்களது குறைகளை சமர்ப்பிக்க வேண்டும். முதல் முறையாக நேரடியாக குறைதீர்ப்பு மன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் மனுக்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது. நீதிமன்ற விசாரணையில் உள்ள வழக்குகள், கொள்கை அல்லது அமைப்பு சார்ந்த சிக்கல், முதல் முறையாக சமர்ப்பிக்கப்படும் வழக்குகள் ஆகியவை பரிசீலிக்க எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. போதிய விவரங்கள் இல்லாத குறைதீர்ப்பு மனுக்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாது. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்கு பின்பு பெறப்படும் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள், ஓய்வூதியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் இந்த குறைதீர்ப்பு மன்றத்தில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். இருப்பினும் சம்பந்தப்பட்ட ஓய்வூதியர்கள் நேரில் வராத நிலையில் அவர்களுக்கு பதிலாக பிரதிநிதிகள் குறைகளை எடுத்துரைக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அனைத்து குறைகளும் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறும் தேதிக்கு முன்னரே முழுமையாக பரிசீலிக்கப்பட்டு தீர்த்து வைக்கப்படும். இது தொடர்பான அறிவிப்பு இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தின் மூலம் குறைகளை சமர்ப்பிப்பதற்கான படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த கூட்டத்தில் பரிசீலனைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட குறைகள் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றப்படும். கூட்டம் நடைபெறக்கூடிய இடம் மற்றும் நேரம் ஆகியவை பின்னர் தெரிவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.